அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பை என்று சொல்லி எப்படியெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் கதைப்பதற்காக பாவிக்கலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். இதை தமிழில் மூலம் அல்லது அருகில் என்று சொல்லி விளங்கப்படுத்தி கொள்ளலாம். அதை தவிர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதலென்று நாங்கள் விளங்கி கொள்ளலாம். இந்த பையானது ப்ரொபோசிஷனாக அட்வர்பாக எல்லாம் முழுமையான வசனங்களில் பாவிக்கப்படுது. இந்த ஒரு பையானது பலவிதமான சந்தர்ப்பங்களில் பாவிக்கப்படும். இதில் முதலாவது ப்ரொபோசிஷனாக பாவிக்கும் பொழுது எப்படி பாவிக்கலாம், எப்படி வேறுமன்றதை பற்றி பார்ப்போம். முதலாவது உதாரணம், த கிஃப்ட் வாஸ் லெஃப்ட் பை த டோர். பரிசு கதவிற்கருகில் விடப்பட்டது. அடுத்தது, வீல் ஃபினிஷ் பை நூன், மதியத்திற்குள் முடித்து விடுவோம். அப்போ இதில் பை நூன்ண்டா மதியத்திற்குள் என்று சொல்லி வருகுது. அப்போ இது முழுமையான ஒரு வசனமாக இருக்குது. ஒரு ஆக்கள் கேள்வி கேடு, நீ எத்தனை மணிக்கு முதல் சமைப்பாய் என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்லலாம், பை 10 o'clock சொல்லி சொல்லலாம். அப்போ 10 மணிக்குள்ளே என்ற அர்த்தத்திலே எல்லாம் வரும். அப்போ சுருக்கமாக சொல்கிறோக்கு நாங்கள் பையை பாவிக்கலாம். அடுத்ததாக அட்வர்பாக வரும் பொழுது அட்வர்பானது வினைச்சொல்லை விசேடித்து வரும். வினைச்சொல்லுக்கு அடுத்ததாக தான் வரும். இதில் பாருங்கள், ஹீ ஹரிட் பை என்ற அவர் விரைந்து சென்றார் என்று சொல்லி சொல்கிறோம். முதலாவது பை நேரத்தோடு எப்படி பாவிக்கப்படுதுன்றதை பார்ப்போம். தே வில் கிளீன் த ரூம் பை 3 o'clock. அவர்கள் 3 மணிக்குள் அறையை சுத்தம் செய்வார்கள். இது முழுமையான ஒரு வசனம். இது எளிய எதிர்காலத்தில் வருது. இந்த பையை நாங்கள் எல்லா காலங்களிலேயும் பாவிக்கலாம். நேர்மறையானது, எதிர்மறையான வசனங்கள், கேள்வி வசனங்கள்லாம் பாவிக்கலாம். அதை மாதிரி ஆக்டிவ், பேசிவ், கொமாண்ட் எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். அடுத்தது 2வது உதாரணம் பாருங்க. ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் பை தி எண்ட் ஆஃப் த வீக். வேறு இறுதிக்குள் திட்டத்தை முடிக்கவும் என்று சொல்லி சொல்லுறேன். அப்போ இதில் இந்த பை என்ன சொல்லுது, பை த எண்ட் ஆஃப் த வீக் என்று சொல்கிறது வேறு இறுதிக்குள் என்று சேர்த்து சொல்லுது. அப்போ இதில் ஃபினிஷ் என்று தொடங்குது, வேர்பில் தொடங்குது. இது இம்பரேட்டிவ் க்ளோஸ் என்று சொல்கிறது அல்லது கொமாண்டன்றதுக்குள்ளே எல்லாம் வரும். இதை பற்றி நான் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், தேவையாண்டா பாருங்க. அடுத்தது பையோட மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ் இப்படி எல்லாமே சொல்லலாம். இதில் பை மை செல்ஃப்ண்டா நானாகவே என்று அர்த்தத்தில் வரும். பை ஹர் செல்ஃப்ண்டா அவளாகவே என்று அர்த்தம் வரும். இதில் பாருங்க, ஹீ குக்ஸ் டின்னர் பை ஹிம் செல்ஃப். இரவு உணவை அவரே சமைப்பார் என்று சொல்லி சொல்லுறோம். அப்போ இது வளமையாக அவர் சமைக்கிறார் என்ற அர்த்தத்தில் எளிய நிகழ்காலத்தில் சொல்லுறோம். நாங்கள் ஒரு ஆளிட்ட ஒரு கேள்வி கேட்க அவர் பதிலாக பை மை செல்ஃப்ண்டா நானாகவே என்று சுருக்கமாக சொல்லலாம். ஏன்னா அப்போ ஒரு முழுமையான வசனங்களுக்கும் பாவிக்கலாம், சுருக்கமான விடைகளுக்கும் இதை பாவித்து கொள்ளலாம் பையை. அடுத்தது பையோடு ஒரு இடத்தை எப்படி தொடர்படுத்துகிறேன்னு பார்ப்போம். ஹீ ரெட் அ புக் பை த ஃபயர் பிளேஸ். அவன் கணப்படுப்பிற்கருகில் ஒரு புத்தகத்தை படித்தான் என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ கணப்படுப்புன்றது அது ஒரு இடம், அதுக்கு பக்கத்தில் என்று சொல்லி சொல்கிறோம். இதை மாதிரி வேறு இடங்கள்ன்றாலும் நாங்கள் பையை போடலாம். அடுத்தது பை அண்ட் த பேசிவ். பையோட பேசிவ் எப்படி தொடர்படுத்துகிறேன்னு பார்ப்போம். பேசிவில் த பேக்கேஜ் வாஸ் டெலிவர்ட் பை த போஸ்டல் சர்வீஸ். இந்த பொட்டலம் தபால் சேவையால் வழங்கப்பட்டது அல்லது விநியோகிக்கப்பட்டது என்ற அர்த்தத்தில் வருது. இதில் பாருங்க, வாஸ் டெலிவர்டுன்னு சொல்லுது. சிம்பிள் பாஸ்டின்ற பேசிவில் வருது. அப்போ யாரால், பை த போஸ்டல் சர்வீஸ். அப்போ நாங்கள் பேசிவ் படிக்கும் பொழுது பிரதானமாக யாரால் செய்யப்பட்டது என்று சொல்லி ஆக்டிவாக பேசிவாக மாற்றும் பொழுது எப்படியெல்லாம் மாற்றணும் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பேசிவை பற்றி, தெரியாட்டிக்கு போய் பாருங்க. அப்போ நாங்கள் பை பாவிக்கிறோம் நாங்கள் அங்கே. அடுத்தது பையோட அளவீடுகளை எப்படி தொடர்படுத்துகிறேன்னு பார்ப்போம். ஐ எம் பெய்ட் பை செக். எனக்கு காசோலை மூலம் பணம் செலுத்தப்படுகிறது. இப்போ இந்த சம்பளம் செக் மூலம் வந்துச்சுன்னா பை செக்ன்னு சொல்லலாம். அடுத்தது மை சேலரி ஹேஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. எனது சம்பளம் 10% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பையோட ரிட்டன் அல்லது கொம்போஸ்டெல்லாம் பாவிக்கலாம். அப்போ இதில் உதாரணம் தந்திருக்கிறேன் பாருங்க. த நாவல் வாஸ் ரிட்டன் பை மை ஃப்ரெண்ட். நாவல் எனது நண்பரால் எழுதப்பட்டது. இதுவுமே பேசிவெல்லாம் வருது. அடுத்தது பை மீனிங் ஹவ் டு டூ சம்திங். எனக்கு பையை போட்டு ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது என்று சொல்லி சொல்கிறோக்கு நாங்கள் பாவிக்கலாமா. பை ப்ரெஸ்ஸிங் திஸ் பட்டன் யூ கேன் ஓப்பன் த கார் டோர். இந்த பட்டனை அழுத்துவதன் மூலம் காரின் கதவை திறக்கலாம். என்ன சில நேரம் சில கார்களுக்கு ஹேண்டில் இருக்கும், சிலதுக்கு பட்டன் தான் இருக்கும். எங்களுக்கு பட்டன் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த நேரம் நாங்கள் சொல்லலாம், என்ன இதை அழுத்துவதன் மூலம் நீ காரின் கதவை திறக்கலாம் என்று சொல்லி. அப்போ இதை மாதிரி பை என்று சொல்லி பல விதங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இப்போ ஒரு சமையலுக்கும் நாங்கள் சமைக்கிறது என்ன மாதிரி இந்த அவனை ஓப்பன் பண்ணுறதால இந்த அவனை எப்படி செட் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம் பை ப்ரெஸ்ஸிங் திஸ் பட்டன் என்று சொல்லியோ அல்லது அதுக்கேற்ற மாதிரி சொல்ல பாவிச்சு நாங்கள் சொல்லலாம். அடுத்தது பையோட
போக்குவரத்துகளை பற்றி கதைக்கிறத பற்றி பார்ப்போம். டிட் யூ கம் ஹியர் பை வாக்கிங், நீ நடந்தே இங்கே வந்தாயா என்று சொல்லி கேள்வியாக கேட்குறேன். அடுத்தது ஒன் அல்லது இன்னோட டிட்டர்மினர் வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ டிட்டர்மினர் வந்துச்சுன்னா நாங்கள் முன்னுக்கு ஒன் அல்லது இன்தான் போடணும், பை போடக்கூடாது. ஷீ இஸ் ட்ராவலிங் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் கார், அவள் எனது நண்பரின் காரில் பயணித்து கொண்டிருக்கிறாள் என்ற அர்த்தத்தில் வருது. இதில் பாருங்கோ, நண்பனின் காரில் என்று சொன்னபடியாக இதில் மை என்று வந்திருக்குது, அப்போ டிட்டர்மினர் வருது. ஆகவே நாங்கள் இன்ன போட்டிருக்கிறோம், இதில் பை போட்டு கதைக்கக்கூடாது. அடுத்தது பை என்று சொல்லி காலப்போக்கில்னு சொல்கிறோம். இதில் 2 பை வந்திருக்கு, அதை அண்ட் கனெக்ட் பண்ணுது. இதை ஃப்ரேஸ் ஆஃப் பை என்று சொல்லுறது. பைக்குரிய ஃப்ரேசஸில் இது வரும். டோன்ட் வரி அபவுட் த டிலே, த ட்ரெயின் வில் அரைவ் பை அண்ட் பை, தாமதம் பற்றி கவலைப்பட வேணாம், ரயில் வந்து சேரும். அடுத்தது பை த பை, இதற்கிடையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் இணைந்திருப்போம். நன்றி.